வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 15வது மேட்சான கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் வந்து உங்களுக்கே தெரியும், மேட்சோட டீடைல்ஸ் டெய்லி வந்து நமக்கு 7:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நைட்டு. அண்ட் இன்னைக்கு வந்து ஈடன் கார்டன், கல்கட்டால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதே போல நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல தான் கொடுக்குறோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா புதுசா நம்ம வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாலேயும் நம்ம வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து டெய்லி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி, ஓட்டிங் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்கோம். ஆக்டிவா தான் இருக்கும் ஃபுல்லா. ஸோ இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல இந்த மேட்சுக்கான கிவ்அவேலாம் நம்மளுடைய எக்ஸல் ஆப்ல இருக்கு. அதே போல நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. 1ல இருந்து 25 வரக்கூடிய எல்லாருக்குமே பிரைஸ் கொடுக்க போறோம். இந்த ஐபிஎல் முடிஞ்ச உடனே ஜாயின் பண்ணாதவங்க எக்ஸல் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக டெய்லி ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்களும் இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. பிளஸ் பயங்கர ஸ்பீடா இருக்கும் இன்டர்ஃபேஸ். வந்து நீங்க பிளேயரை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டப்பு 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 டப்புன்னு எல்லா பிளேயரையும் செலக்ட் பண்ற மாதிரி அவ்வளோ ஸ்பீடா இருக்கும். ஒரு ஹேங் கூட ஆகாது. சொன்னால ஜாயின் பண்ணாதவங்க ஒரு டைம் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட்ல 19 மேட்ச் வந்து கேகேஆர் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 9 மேட்ச் மட்டும்தான் வந்து எஸ்ஆர்எச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட்ல கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல கேகேஆர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பிச்சோட ரிப்போர்ட், ஈடன் கார்டன் பிச்சை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்க, பவுண்டரி லைன் ஆஃப் சைடு லெக் சைடு பார்த்தோம் அப்படின்னா 60 மீட்டர், 66 மீட்டர், ஸ்ட்ரைட் 72. ரொம்ப 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 சின்ன பிச்சு தான். அதே போல பேட்ஸ்மேன் இங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிச்சா இருக்கும். ஏன்னா பவுண்டரி லைன் சின்னது, பேட்டிங்கும் இங்க நல்லா வரும். குறைஞ்சது நீங்க 180ல இருந்து 200 வரைக்கும் வந்து ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் கூட அவங்க பிச் ரிப்போர்ட்ல சொன்னது அப்படிதான். நீங்க ஒரு 200+ ரன் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா இது ஒரு பேட்ஸ்மேனுக்கான ஒரு பிச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இங்க நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸும் இந்த ஈடன் கார்டன்ல நல்லா விக்கெட் எடுப்பாங்க. ஓவராலா இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 174, ஹை ஸ்கோர் 177, லோ ஸ்கோர் 174. ஒரு மேட்ச் ரிசல்ட்டும் பாருங்க. கேகேஆர் வந்து 174 அடிச்சாங்க, ஆர்சிபி 177 அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் வந்து 5 விக்கெட், ஸ்பின்னர்ஸ் 6 விக்கெட். இந்த கிரவுண்ட்ல பாருங்க, ஃபாஸ்ட்டை விட ஸ்பின்னர்ஸ் வந்து 1 விக்கெட் லீடிங்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கோர் எவ்வளவு வரும் இந்த கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சை பொறுத்த வரைக்கும்? ஸ்கோர் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறையாம நம்மளுடைய ஒரு 180ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் வந்து 200+ வரைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எவ்வளவு விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னா குறையாம வந்து ஒரு 6ல இருந்து 9 விக்கெட் வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பிச் அப்படிங்கிறதுனால 5ல இருந்து 8 விக்கெட் வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து சுனில் நரேன், அதுக்கப்புறம் டீகா, ரஹானே, அதுக்கு அடுத்து வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி, அதுக்கு அடுத்தபடியா ரிங்கு சிங். இதுதான் இவங்களுடைய டாப் 6 பேட்ஸ்மேன். இதுல ஒருவேளை சீக்கிரம் ரசலை ப்ரொமோட் பண்ணலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு பிளேயர், ஏதாவது ஒன்று மனேஷ் பாண்டே மாதிரியான பிளேயர் வரலாம். பட் மனேஷ் பாண்டே எல்லாம் வரமாட்டாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து டப்புன்னு விக்கெட் விட்டதுனால அந்த இம்பாக்ட் பிளேயரை வந்து எடுத்து வந்தாங்க. இப்போ இதுல யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா 2 ஓப்பனர்ஸுக்குமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது சுனில் நரேனுக்கு வந்து பேட்டிங்கும் பண்றாரு, 4 ஓவர் பவுலிங் பண்றதுனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. டீகாக் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. வேற யாருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்ல. ஸோ டீகாக், சுனில் நரேன் 2 பேரோட ஃபேண்டசி வேல்யூவும் மற்ற பிளேயர்ஸை விட கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம டாப்ல இருந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுனில் நரேன் அண்ட் டீகாக். சுனில் நரேன் இந்த சீசன்ல பெருசா ஆடலை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு மேட்ச் நல்ல ரிசல்ட், ஒரு மேட்ச் எம்ஐக்கு அகேன்ஸ்டா யாருமே ஆடலை, ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்தாரு. குறிப்பா சுனில் நரேன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நீங்க குறைஞ்சது வந்து
ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங்லாம் கூட சேசிங்ல பிரஷர் ஆகி அவுட் ஆறாரு. அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் வருது. அண்ட் பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போத் இன்னிங்ஸ்மே அவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, சுனில் நரேன் கிட்ட இருந்து மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல அப்படின்னு நினைக்கலாம். 10 மேட்ச் ஆடுறாருன்னா சுனில் நரேன் 7ல இருந்து 8 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்காம கிடையவே கிடையாது. ஒரு 2-3 மேட்ச் வந்து மிஸ் ஆகும். அதுல ஒண்ணுதான் மும்பைக்கு அகேன்ஸ்டா விளையாண்ட மேட்ச். அதுவும் வான்கடே மாதிரியான ஸ்டேடியம்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடையாது. இந்த பிட்ச்ல சுனில் நரேன் 60 மேட்ச்ல 71 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. குறைஞ்சது 1ல இருந்து 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் டிகாக்க பொறுத்த வரைக்கும் அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் வருது. செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா குறையாம டிகாக் வந்து 30+ ரன் எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா அவர் ரொம்ப திணறிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க இந்த ஐபிஎல்ல கூட பார்க்கலாம். 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஒன்னு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா, இன்னொன்னு வந்து எம்ஐக்கு அகேன்ஸ்டா. இந்த 2 மேட்சுமே அவர் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நடந்த SA T20 போனீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போதுலாம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா செகண்ட் பேட்டிங்கும் போது 10ல 7 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குறாரு. குறிப்பா செகண்ட் பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த வெனியூலையும் அவரால் ஒரு பெரிய ஸ்கோர் வந்து பண்ண முடியல. அதையும் ஒரு நோட்டபிளா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் ஒரு 5 டீம் வரைக்கும் நீங்க டிகாக வந்து கவர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம அஜாங்கே ரஹானே, மாமா நம்ம கேப்டன், இந்த வெனியூல 26 வச்சிருக்கிறாரு, இந்த சீசன்ல 28. ரஹானே வந்து இப்போ நடந்த ஐபிஎல் மேட்ச் தூர தள்ளிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் ரஹானே வந்து சேசிங் வர்றாரோ அப்பெல்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 30+ ரன்னுங்கிறது ஏன் 40+ ரன் கூட அடிச்சு கொடுக்குறாரு. செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா, அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ரஹானே வந்து ஸ்கோர் பண்றாரு, இல்லைன்னு சொல்லல. 10ல ஒரு 4 மேட்ச் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்றாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வரும்போது 10ல 8 மேட்ச் வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. குறிப்பா சேசிங் வந்துட்டா ரஹானே வந்து நல்லாவே ஆடுறாரு. நீங்க செகண்ட் பேட்டிங் வரும்போது ரஹானே வந்து 8 டீம் வரைக்கும் நீங்க அவரை கன்சிடர் பண்ணலாம். அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு 4 டீம் வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்கடேஷ் ஐயர் இந்த சீசன்ல அதிக விலைக்கு, இந்த மாதிரிதான் எந்த பிளேயர் அதிக விலைக்கு எடுக்காங்களோ அவங்க பெருசா ஆடுறதே கிடையாது. எல்லா சீசன்லயுமே பார்த்தாச்சு, இந்த சீசன்லயும் அப்படிதான் அவர் ஆடுறாரு. இந்த பாருங்க 3 மேட்ச் ஆடி 9 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் ஆச்சு பேட்டிங் வரலன்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் 2 மேட்சுமே வந்து ஃபெயிலியரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு. பட் இந்த மேட்ச்ல வெங்கடேஷ் ஐயர் கிட்ட நம்ம ஒரு கணிசமான ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் இன்னைக்கு அடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே வெங்கடேஷ் ஐயர் கிட்ட வந்து நல்ல இந்த பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரி, வெங்கடேஷ் ஐயர் நல்லாவே ஆடுறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் லீக் நல்லா ஆடி இருக்கிறாரு. பட் இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இன்னைக்கு மேட்ச்ல வந்து குறைஞ்சது ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரகுவன்ஜி நம்ம எப்போது சொன்ன போலதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ரகுவன்ஜியோட பிளஸ். லாஸ்ட் மேட்ச் மும்பைக்கு அகேன்ஸ்டா கூட ஒரு 26 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணாரு. காரணம் அவருடைய ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஆடுவார். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தா 10ல இருந்து 20 ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு, விக்கெட் விட்டுருக்காரு டப்புன்னு. ரிங்கு சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த சீசன்ல அவரும் ஃபார்ம் அவுட்ல தான் கிடக்காரு. 3 மேட்ச் ஆடி 9 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு சராசரியா. பட் இன்னைக்கு ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஆடலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடலாம். பட் ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல ட்ரம்ப் கார்டு பிக்கா இருப்பாரு ரிங்கு சிங் வந்து உங்களுக்கு. ஸோ இதுதான் டாப்ல உள்ள பிளேயர்ஸ். அடுத்து பவுலர்ஸ் வந்து பார்த்துடலாம். அதுல ரசல் ரமன்தீப் இந்த 2 பேருக்குமே அவங்களுடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். காரணம் ரசலுக்கு வந்து பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு, ரமன்தீப்க்கு வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ல ரசலோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் மேட்ச் கூட மும்பைக்கு அகேன்ஸ்டா பவுலிங் பண்ணிட்டாரு. முதல் 2 மேட்ச் பவுலிங் பண்ணாம இருந்தாரு, இப்போ பவுலிங் பண்ணிட்டாரு, பிளஸ் பேட்டிங்கும் இருக்கு. ரசல் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தா கூட ஓரளவு, ஃபர்ஸ்ட் வந்தா கூட ஓரளவு ஆடுறாரு, செகண்ட் வந்தா பெருசா ஆடல. பவுலிங் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா பவுல் பண்ணுவாரு. மினிமம் ரசல் கிட்ட இருந்து ஒரு 20+ ரன்னும் ஒரு விக்கெட்டும் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரமன்தீப் பெருசா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. அவருடைய ஆர்டரும் ரொம்ப கீழே தான் இருக்கு. அதிகபட்சம் அவர் ஆடினாலும் ஒரு 10ல இருந்து 20 ரன் தான் ஆடி கொடுக்க முடியும் எந்த இன்னிங்ஸா இருந்தாலும். அதுக்கு ஏன்னா வர்றதே 17வது ஓவர் வருவாரு.
இல்ல 18வது ஓவர் வருவாரு. அதனால அவரால் பெருசா ரன்ஸ் வந்து ஒரு 50+ ஒரு செஞ்சுரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. ஹர்ஷித் ராணா இந்த வெனியூல நல்லா பவுலிங் பண்ணி இருக்கிறாரு. 12 மேட்ச்ல 15 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அது போக இந்த சீசன்ல 3 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஹர்ஷித் ராணா நல்லா பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் மினிமம் 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்ட் பவுல் பண்ணாலும் நீங்க 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் நீங்க 2 விக்கெட் வரைக்குமே நீங்க வந்து ஹர்ஷித் ராணா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்ல இருந்துமே. அதே போலதான் வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி. இந்த வெனியூல 16 மேட்ச்ல 22 விக்கெட், இந்த சீசன்ல 3க்கு 3, ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருவாரு. ஸ்பென்சர் ஜான்சன் இதுக்கு முன்னாடி நடந்த பிபிஎல், அவர் பிபிஎல்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணும் போதுலாம் ஹை விக்கெட் எடுத்திருக்காரு. எப்படி 2 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரி வந்து விக்கெட் எடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மினிமம் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாரு, அதிகபட்சம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு பிபிஎல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ற மாதிரி வந்ததுன்னா உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல ஸ்பென்சர் ஜான்சனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து ஒரு டீம்ல கேப்டனா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அரோரா உங்களுக்கே தெரியும் இம்பாக்ட் பிளேயரா தான் வருவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் கேரண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நியூ பால்ல அவர் தான் ஓப்பனிங்ல வந்து பவுலிங் பண்ணுவாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணா 0ல இருந்து 1 விக்கெட் தான் அதிகபட்சம் அவரால் டார்கெட் பண்ணி எடுக்க முடியும். இந்த வெனியூல 7க்கு 7 ஒரு மேட்ச் 1 விக்கெட் எடுக்கிறாரு. இந்த சீசன்ல 2 மேட்ச்ல 3 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததா எஸ்ஆர்ஹெச் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் இவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா விளையாடுறாங்க. வந்தா வருது போனா போதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறது அது கொஞ்சம் டேஞ்சர் தான். எல்லா மேட்சும் அது கிளிக் ஆகும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இந்த மாதிரி மெயின் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையானா மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும், இல்லைன்னா இவங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. அபிஷேக் சர்மா இந்த சீசன்ல 3 மேட்ச் ஆடி 3மே ஃபிளாப் தான். ஏன்னா பாருங்க 3 மேட்ச்ல 31 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு. ஆனா ஓவர் பவுல் பண்றாருங்க. 7 ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்சுக்கு சராசரியா 2 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. அந்த காரணத்தினால அபிஷேக் சர்மாவுடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது போக நம்மளுடைய கிளாசன் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால அவருக்கு வந்து இருக்கு. மற்றபடி யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஒன்லி மீதி ஹெட்டு நம்மளுடைய இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி, அங்கிட் வர்மா எல்லாருக்குமே வந்து பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த 2 பேருக்கு மட்டும்தான் ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுல அபிஷேக் சர்மா இந்த சீசன் ஃபுல்லா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு. மேபி ஒரு 50% இன்னைக்கு மேட்ச்ல வாய்ப்பு இருக்கு. பட் 2 இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 30 to 40 ரன் வரைக்குமே நீங்க வந்து அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் உங்களுடைய டீம்ல. ஹெட்டும் அதே போலதான். இந்த சீசன்ல 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கம்பேர்ட் டு அபிஷேக் சர்மா, ஹெட் இந்த சீசன் சூப்பரா இன்னிங்ஸ் ஆடுறாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே 30 to 40 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி. குறிப்பா இவங்களுடைய 2 பேருடைய ஹை ஸ்கோர் அதிகமா வர்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வரும். ஹெட்டா இருந்தாலும் சரி, அபிஷேக் சர்மாவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பெரிய பெரிய இந்த 100, 80, 90 இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்கோர்லாம் அவங்களுடைய பெரும்பாலான மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. இஷான் கிஷான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடினார்னா பெரிய பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடினார்னா குறைஞ்சது ஒரு 20ல இருந்து 30 ரன் அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல திடீர்னு ஒரு பெரிய ஹை ஸ்கோர் அடிப்பாரு. இந்த ஐபிஎல் மேட்ச் மட்டும் வச்சு சொல்லல, இதுக்கு முன்னாடி நடந்த அவர் விளையாண்ட எல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு 80, 70 இந்த மாதிரி ஸ்கோர் பண்றாரு. செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுத்துடுறாரு. இந்த சீசன்ல வந்து 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெளியூல 35 வந்து ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அடுத்ததா நிதிஷ் ரெட்டி. எல்லா மேட்சுமே போத் இன்னிங்ஸ்லயுமே நிதிஷ் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் கன்சிஸ்டன்சியா ஆடக்கூடிய பிளேயர். 10 மேட்ச் ஆடுறாருன்னா ஒரு 7 மேட்ச் வந்து 20 to 30 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. ஏதாச்சும் ஒரு 3 மேட்ச் ஃபிளாப் ஆவாரு. அப்படி ஃபிளாப் ஆனதுதான் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆனாரு, டக் அவுட்ல போனாரு. கிளாசன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. குறிப்பா கிளாசன் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர். குறைஞ்சது ஒரு 30 to 35 ரன் கன்சிஸ்டன்சியா ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர். இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஆவரேஜா 30 வச்சிருக்காரு. இந்த வெனியூலையும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அங்கிட் வர்மா ஹிட்டர்.
அவர் அடிச்சா ஒண்ணு ஹிட் ஆகும் இல்லைன்னா மிஸ் ஆகும். அந்த மாதிரி பிளேயர். லாஸ்ட் மேட்ச் வந்து அவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருக்கு கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு லைஃப் கொடுத்தா முடிஞ்சு போச்சு இந்த ஐபிஎல் எல்லாம். அதுவும் போன மேட்ச்ல வெங்கடேஷ் ஐயருக்குலாம் நிறைய லைஃப் மிஸ் ஆச்சு, அப்பவும் அவுட் ஆக தான் செஞ்சாரு. ஆனா சில பிளேயர்ஸ் வந்து அபிஷேக் போரல் வந்து இவர் கேட்ச ஈஸியா டிராப் பண்ணாரு 12 ரன்ல என்னமோ இருக்கும்போது. அதுக்கப்புறம் அடிச்சதுதான் 70+ ரன். அதனால ஒரு லைஃப் கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு வந்து அந்த பிளேயர் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி. அதே போல அபிநய் மனோகரும் பெருசா இந்த சீசன் ஆல பெருசா அவருக்கான வாய்ப்புங்கிறது பெருசா கிடைச்சாலும் ஒரு மேட்ச் கிடைச்சது, மற்றபடி ஃபுல்லா அடிக்கணும்னு வர்றாங்க, அவுட் ஆகி போயிடுறாங்க. 3 மேட்ச்ல 6 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து கம்மின்ஸ், அன்சாரி, அடுத்து வந்து ஹர்ஷல் பட்டேல், அடுத்து ஷமி அண்ட் ஜாம்பா உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முல்டர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் சப்பா வந்தாருன்னா அதுக்கு பேட்டிங் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை இறக்கி விட்டாங்க முன்னாடி, அதனால வந்தாரு. இல்லைன்னா ஜாம்பா தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மின்ஸ் இந்த சீசன்ல 3 மேட்ச்ல 2 விக்கெட், ஒரு மேட்ச்ல 3 விக்கெட், 3 மேட்ச்ல 3 விக்கெட், 3 மேட்ச்ல 2 விக்கெட், 2 மேட்ச்ல 2 விக்கெட். எல்லாருமே ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்குறாங்க. குறிப்பா கம்மின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் பவுல் பண்ணாருன்னா மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அன்சாரி பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்பின்னர், பெருசா ஒரு நிறைய டொமஸ்டிக் மேட்ச் அப்படிலாம் ஆடின பிளேயர்லாம் கிடையாது. அவருடைய லாஸ்ட் 10 மேட்ச் ரிசல்ட்டை பார்க்கும்போது பட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. ஹர்ஷல் பட்டேல் வந்து அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும் போதுலாம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 விக்கெட், 3 விக்கெட், இந்த மாதிரி ஹை விக்கெட்லாம் வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் எடுக்காரு. சமய வந்து பெரும்பாலான ஹை விக்கெட் வந்து சமய வந்து நீங்க கவனமா பார்க்கணும். ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சமி 3 விக்கெட் 4 விக்கெட்னு சொல்லி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்து விட்டுருவாரு, அதை ஞாபகம் பார்க்கணும். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரால் அதிகபட்சம் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க முடியும். ஜாம்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பாருங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ண வந்தாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அவருடைய பெரும்பாலான விக்கெட்ஸ் வந்து இந்த பிபிஎல், நான் எல்லாமே லாஸ்ட் ஒரு 15 மேட்சை வச்சுதான் பேசுறேன். ரொம்ப 5 வருஷம் முன்னாடி 6 வருஷம் அதெல்லாம் பேசல. லாஸ்ட் ஒரு 15 மேட்ச் பிபிஎல் ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிபிஎல் பிளஸ் இந்த ஐபிஎல் 3 மேட்ச் ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாம்பாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும் போதெல்லாம் அதிகபட்சம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. அதனால நான் சொல்றேன். அடுத்ததா இப்போ வந்து ஸ்மால் லீக் விளையாட போறீங்களா, இன்னைக்கு உங்களுடைய டீம்ஸ்ல இவங்கெல்லாம் கண்டிப்பா இருக்க வேண்டியதா இருக்கும். ஹெட்டை நீங்க மிஸ் பண்ண முடியாது ஒரு ஸ்மால் லீக் டீம் போட்டீங்கன்னா. அதே போல அபிஷேக் சர்மா, இந்த 2 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல டக் அவுட் ஆகுறாங்கன்னு வைங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணுமே கெட்டு போறது கிடையாது. ஏன்னா உங்க ஆப்பனண்டும் ஹெட்டை வந்து எடுத்திருப்பான் அண்ட் அபிஷேக் சர்மாவையும் எடுத்திருப்பான். அவங்க 100 ரன் அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்களும் எடுத்திருப்பீங்க, உங்க ஆப்பனண்ட் எடுத்திருப்பான். கேப்டன் வைஸ் கேப்டனை கொஞ்சம் தூரத்தள்ளி வச்சுட்டு இப்போ ஒன்லி டீமை மட்டும் பாருங்க. அடுத்து கிளாஸனையும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எடுத்திருப்பாங்க, ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ங்கிறதுனால. கம்மின்ஸையும் எல்லாரும் எடுக்கிறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்ல இந்த 4 பேர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்தாலும் சரி, கேவலமான பாயிண்ட் வாங்கி கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே போல இங்க சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, டிகாக், ரஹானே, இந்த 4 பேரையும் உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே எடுப்பாங்க. இன்னைக்கு சுனில் நரேன் எடுக்காம யார் இருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. வருண் எடுக்காம இருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. வருண் இன்னைக்கு 0 விக்கெட், 4 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் இது. 9 பிளேயர் வந்து பார்த்தாச்சு. ஹர்ஷித் ராணாவை ஆல்மோஸ்ட் ஒரு 50% தான், அதனாலதான் தனியா போட்டிருக்கேன். இந்த 8 பிளேயர் வந்து உங்களுக்கு சேஃப். 9வது பிளேயர் ஹர்ஷித் ராணா கொஞ்சம் இது. அந்த 10வது பிளேயர் யாரு அப்படிங்கிறது தான் மேட்ரு. அந்த 11வது பிளேயர் யாருங்கிறது தான் மேட்ரு. ஒரு பிளேயர்ல தான் மிஸ் ஆகும். லாஸ்ட் மேட்ச் தான் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரை போட்டேன், வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் புரனை போட்டேன், நல்ல பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் சதுல் தக்கர் அண்ட் ரவி பிஷ்னாயை வந்து நான் எடுத்தேன். இந்த காம்போவை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா மார்க்ரம் எடுத்தவங்க இது பண்ணிட்டாங்க. மார்க்ரமுக்கு ஒரு ஈஸி கேட்ச் டிராப், அது நான் என்ன பண்ண முடியும்? ஒரு 12 ரன்ல இருக்கும்போதே அவர் கேட்சை மிஸ் பண்ணாங்க. 12 13 ரன்ல இருக்கும்போது ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை பிடிச்சிருந்தா மேட்ச் ஏதாச்சும் மாறி இருக்கலாம் டோட்டலா. ஆனா அந்த கேட்சை மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்ரம் வந்து ஒரு 28 ரன் வரைக்கும் அடிச்சுட்டாரு. டப்புன்னு 2 4 ஒரு 6. அதுல மார்க்ரம் போட்டவங்க வின் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். ஒரு வாய்ப்பு கிடைச்சு லைஃப் கிடைச்சதுன்னா நம்ம ஆப்போனன்ட் பிளேயர் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதனாலதான் இந்த மேட்ச் ஐபிஎல் சீசன் நிறைய மேட்ச் தோக்க காரணம் கேட்ச் மிஸ் ஆனதான் தோற்கும். அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸ்மால் லீக் விளையாடுறவங்க இந்த பிளேயர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்மால் லீக் விளையாடுறவங்களுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன்ல யாரெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பா ஹெட் வந்து நீங்க கேப்டன்
அண்ட் வைஸ் கேப்டனா எடுக்கலாம். அதே போல அபிஷேக் சர்மாவையும் உங்க ஆப்போனன்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வருவாங்க. சுனில் நரேன் பொதுவா எல்லாருடைய காமன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்கிறது. வருண் சக்கரவர்த்தியை மேபி நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணலாம். பொதுவா இன்னைக்கு மேட்ச்ல சுனில் நரேன் கேப்டன், வைஸ் கேப்டனா வந்து ஹெட் இந்த மாதிரி தான் வருவாங்க மோஸ்டான உங்க ஆப்போனன்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா அபிஷேக் சர்மா வந்து 2 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கிறதுனால அபிஷேக் சர்மாவை வீசியா ட்ரை பண்ணுங்க, சுனில் நரேனை கேப்டனா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது உங்களுடைய விருப்பம், எதுன்னு நீங்களும் பாத்துக்கோங்க. ஏன்னா ஹெட் இந்த சீசன்ல நல்ல 40+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. இல்ல வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு கான்பிடண்டா இருந்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை கூட வீசியா ட்ரை பண்றதுல தப்பு கிடையாது. அடுத்ததா நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து பிரிச்சு பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து கேகேஆர் வந்து பேட்ஸ்மேனை ஃபுல்லா நம்ம பிரிச்சு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா சுனில் நரேன், ரகுவன்ஜி, இந்த 2 பேர்கிட்ட இருந்துமே நம்ம வந்து குறையாம ஒரு 25-30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல பேட்டிங் செகண்ட் பண்ணாங்க அப்படின்னா ரஹானே, டிகாக், ரசல், இந்த 3 பேரையுமே ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 7 டீம் வரைக்கும் இவங்களை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஒரு 3 டீம்ல இவங்களை கன்சிடர் பண்ணாதீங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங் பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி கேகேஆர், செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி ரிங்கு சிங்கையும் வெங்கடேஷ் ஐயரையும் மிஸ் பண்ணாதீங்க. 2 பேருமே லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். சரிங்களா? ரொம்ப கம்மியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. 20% குறைவா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸ்லுமே பேட்டிங் பண்ற மாதிரி வந்துதான், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரி இந்த 2 பேரையுமே ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 6 டீம் வரைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னைக்கு பவுலிங் ஆப்ஷன் கேகேஆர் வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அரோராவையும் ஸ்பென்சர் ஜான்சனையும் ட்ரை பண்ணுங்க. குறிப்பா அரோராவை வந்து 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 டீம் வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதே போல ஸ்பென்சர் ஜான்சனை 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 4 டீம் வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா இந்த 3 பேரையுமே கன்சிடர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 10 டீம் போட்டீங்கன்னா 7-8 டீம் வரைக்குமே நீங்க இவங்களை கன்சிடர் பண்ணலாம். இந்த பிட்ச்லயும் நல்லா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா எஸ்ஆர்ஹெச். இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி, கிளாசன் இந்த 3 பேரையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 10 டீம் போடுறவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 டீம் வரைக்கும் இவங்களை கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாங்க, செகண்ட் பேட்டிங் இருந்தாங்க. 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 7 டீம் வரைக்கும் இவங்களை கன்சிடர் பண்ணுங்க, ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும். அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இன்னைக்கு வந்து கம்மின்ஸ் அண்ட் ஜாம்பா இந்த 2 பேரையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 10 டீம் போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 7 டீம்லயாச்சும் கம்மின்ஸையும் ஜாம்பாவையும் பிக் பண்ணுங்க. செகண்ட் பவுலிங் பண்ண போறாங்க அப்படின்னா 10ல 8 டீம்ல வந்து ஹர்ஷல் பட்டேல் இருக்கணும். போத் இன்னிங்ஸ்லயுமே ஷமியை வந்து 10ல இருந்து 6 டீம்ல வரைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. 3 டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் வர்ற மாதிரி, 3 டீம் செகண்ட் பவுலிங் வர்ற மாதிரி. இந்த டாஸை பொறுத்து தான் நீங்க இதெல்லாம் சூஸ் பண்ணணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் லீக்கு மட்டும்தான். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா ஷமியை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரிஸ்கான பிளேயர்ஸ் தான் சாம்பா, ரஹானே, ஹர்ஷித் ராணா. அதே போல லோ பெர்சன்டேஜ்ல சாம்பா, ஷமி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இந்த 4 பேருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல ஆப்ஷன்ஸ். பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா 1 சைடா வின் பண்ணுவீங்க, இல்லைன்னா 1 சைடா தோத்து போயிடும். அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலா நம்ம எப்போதும் பார்க்கக்கூடிய ஸ்மால் லீக் டெமோ டீம் கிளாசன், டிகாக். கிளாசன், இஷான் கிஷான் எடுத்திருக்கோம். டிகாக்கு நம்ம கிளேசனுக்கு பெல்லா எடுத்திருக்கோம். இங்க வந்து பாருங்க ஹெட் வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, ஹெட் ரஹானே அண்ட் ரிங்கு சிங் வந்து நம்ம வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு பெல்லா எடுத்திருக்கோம். சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, சுனில் நரேன், அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷல் பட்டேல், கம்மின்ஸ், ஹர்ஷித் ராணா. இங்க வந்து வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் காமன். ரசல் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு மேல நீங்க எடுக்கலாம். ஷமி, சாம்பா, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் இந்த மாதிரி வந்ததுன்னா கம்மின்ஸுக்கு மேல இந்த காம்போ கூட எடுக்கலாம். மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் இந்த மாதிரி தான் 2 டீம்ல குழப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்றப்ப நீங்களும் டீம்ஸ் வந்து கொஞ்சம் ஓனா அப்ளை பண்ணுங்க. நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிளேயர் 2 பிளேயர்ல ஸ்மால் லீக் வந்து மிஸ் ஆகிட்டே தான் இருக்கு. குறிப்பா கேட்ச் மிஸ் டெய்லி பாருங்க. நம்ம எடுக்காத பிளேயர் வந்து ஃபீல்டுல இருக்கும்போது அவருக்கு அழகான கேட்ச, லட்டு மாதிரி வர்ற கேட்ச கூட விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு 30 ரன் அடிக்கிறாரு. அதனால மேட்சே மாறி இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம எடுத்த பிளேயர்
கேட்சை கரெக்டா பிடிச்சாங்கனாலே நம்ம நிறைய மேட்ச் வின் பண்ணியிருப்போம். பரவாயில்ல, ஸோ இன்னைக்கு வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்புவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் கொடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.